எனக்கு 35 வயசாயிடுச்சுங்க. ஆனா, நான் பார்க்கறதுக்கு ரொம்ப வயசான மாதிரி தெரியிறேன். அதாவது குறைஞ்சது ஒரு 60 வயசுல இருக்கிறது மாதிரி இருக்கேன். என் முகத்துல இருக்க தோள்கள்லாம் சுருங்கி போச்சு. அது மட்டும் இல்லங்க, எனக்கு கண்ண சுத்தி கருவளையம் இருக்கு. ஃபேஸில் டேன் இருக்குது, மங்கு இருக்குது, இதெல்லாம் இருக்குது. அதனால் நான் பார்க்குறதுக்கு ரொம்ப வயசான தோற்றத்தில் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஒரு பொருளை இந்த மாதிரி மட்டும் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. அவ்வளோ ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வந்து கொடுத்துருக்கு. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த பொருளை எப்படி பயன்படுத்துறது, எப்படி நம்ம இளமையாக மாறுறது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம். இன்றைக்கி நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா, பாவக்காய் தாங்க எடுத்துருக்கோம். இந்த பாவக்காய் வச்சு சூப்பரான ஒரு பேக்கு அல்லது க்ரீம் எப்படினாலும் வச்சுக்கலாம். இதுதான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த பாவக்காய் நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த அளவுக்கு நமக்கு பாவக்காய் தேவையில்லை. நம்ம இந்த மேல் பகுதியில் கொஞ்சமாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இந்த பாவக்காயில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குங்க. அதனால் ரொம்ப ஸ்கின்னுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். இதை வந்து நம்ம இந்த மாதிரி தோலை நம்ம எடுத்துக்கலாம். இது கூட இன்னொரு முக்கியமான ஒரு பொருளை நம்ம சேர்க்க போகிறோம். இந்த பாவக்காயில் வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்குங்க. அதனால் இதை நம்ம ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின் நல்லா க்ளோவாகவும் பளபளப்பாகவும் மாறும். பிம்பிள்ஸ் வந்தால் நல்லா வந்து குறையும். அது மட்டும் இல்லை, ஆயிலை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுங்கள். பிம்பிள்ஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த பேக்காக இருந்தாலும் க்ரீமானாலும் உங்களுக்கு ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம இப்படி தான் எடுத்துக்கிட்டோம். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அல்லது துருவி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இது கூட வந்து இன்னொரு முக்கியமான ஒரு பொருளை நம்ம சேர்க்க போகிறோம். இதை நம்ம வேணான்னு தூக்கி போட வேண்டாம். இதை வச்சுக்கலாம். இதை முக்கியமாக நமக்கு தேவை. அப்புறமேட்டு என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ நம்ம எடுத்த இந்த பாவக்காயை நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். முக்கியமாக இந்த பாவக்காவை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தான் இருக்குது. இப்போ இது கூட நம்ம சேர்க்க போகிற இன்னொரு பொருள் என்ன அப்படின்னா, எள்ளு தாங்க எடுத்துருக்கோம். இந்த எள்ளை தான் இதில் வந்து பயன்படுத்த போகிறோம். ரொம்ப ரொம்ப நம்ம ஸ்கின்னுக்கு நல்லதுங்க. இந்த எள்ளில் வந்து கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளுன்னு 2 விதம் இருக்குது. நீங்கள் எதை வேணாலும் பயன்படுத்திக்கலாம். நம்ம வந்து கருப்பு எள்ளு தான் எடுத்துருக்கோம். 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இந்த கருப்பு எள்ளை இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி தான் எடுக்க போகிறோம். இது கூட நம்ம என்ன ஆட் பண்ணுறது அப்படின்னா, வேணும்னா நீங்கள் பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாதவங்க நார்மலாக நீங்கள் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இதில் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணி இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் அதை அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. அரைச்சதை நம்ம அப்படியே யூஸ் பண்ண முடியாது. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த மாதிரி தான் நமக்கு இருக்கும். திப்பி திப்பியாக இருக்கும். அதனால் நம்ம இதை வந்து ஃபில்டர் பண்ணி இந்த ஜூஸை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் கிளாத் போட்டு கூட ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வடிகட்டி வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஜூஸ் மட்டுமே உங்கள் ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஃபேஸில் இருக்க நீண்ட நாட்களாக கருந்திட்டுக்கள், கரும்புள்ளிகள் இருக்குல்ல, அதெல்லாமே நல்லா வந்து ஃபேட் அவுட் ஆகிடுங்க. உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்கள் ஒரு டைம் யூஸ் பண்ணாலே சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். இப்போ நல்லா ஃபில்டர் பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு இதில் சக்கை இருக்குது. அதனால் நம்ம இப்படியே பயன்படுத்தினா முகத்தில் திப்பி திப்பியாக இருக்கும். அதுக்காக நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி தான் இருக்குது. இது அப்படியே இருக்கட்டும். இது ரொம்ப முக்கியம். நமக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பேக் ஒன்று ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இது என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா, வெந்தயம் தாங்க எடுத்துருக்கோம். இந்த மாதிரி வெந்தயத்தை லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு இதை, அதாவது கொஞ்சம் லைட்டாக செவக்க ஃப்ரை பண்ணிவிட்டு இதை அப்படியே மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுக்கணும். இப்போ நான் இதை வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு நான் பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நம்ம ஃபேஸுக்கு அவ்வளோ ரொம்ப நல்ல பொருள். நம்ம ஃபேஸை நல்லா க்ளோவாக மாற்றி கொடுக்கும். அது மட்டும் இல்லை, டேனை நல்லா ரிமூவ் பண்ணி பார்க்க வந்து நல்லா இளமையாக வச்சுருக்கும். சுருக்கங்களை நல்லாவே நீக்கி கொடுக்குங்க இந்த வெந்தயம். அதனால் நம்ம இந்த வெந்தயத்தை வந்து பயன்படுத்த போகிறோம். எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ நான் பவுட்ரு பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம வெந்தயத்தை பாருங்கள், நல்லா வந்து பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு. எந்த அளவுக்கு நைஸாக நான் அரைச்சி எடுத்துருக்கேன்னு பாருங்கள். நீங்கள் வெந்தய பவுடர் கூட கடையில், நாட்டு மருந்து கடையில் விற்கும், அதை கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா வெந்தயத்தை லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி நல்லா நைஸ் பவுடராக எடுத்துக்கோங்க. எடுத்த இந்த பவுடரை நம்ம இந்த லிக்விடோட ஆட் பண்ண போகிறோம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்கள் ஃபேஸை நல்லா வந்து டைட்டன் பண்ணி கொடுக்கும் இந்த வெந்தயம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் கூட நம்ம போட்டுக்கலாம்.
போட்டோன்னே நமக்கு பாருங்கள் நல்லா திக்காக மாறிடும். ஏன்னா வெந்தயம் ஊற ஊற நல்லா ஒரு ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். கொஞ்சம் அதிகமாகவே நமக்கு திக்காக மாறிடும். சூப்பரான ஒரு பேக் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை க்ரீமாகவும் நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸுக்கு வந்து யூஸ் பண்ணிட்டு வரலாம். சும்மா வெறும் 10 நிமிஷம் மட்டும் உங்கள் ஃபேஸில் வச்சுருந்தா போதுங்க. உங்கள் ஃபேஸையே அப்படி சேஞ்ச் பண்ணிடும். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. கொஞ்சம் வெந்தயம் அரைக்கும் பொழுது நீங்கள் கொஞ்சம் நைஸாக நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா திக்காக மாறிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் நமக்கு ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இதை நீங்கள் டப்பியில் போட்டு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கிளாஸ் பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு கொஞ்சம் நாளைக்கு இருக்கும். கண்டிப்பாக 1 வீக்குக்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு முகம்லாம் அப்படி வீணாக போயிடுது, கருன்னு மாறிடுதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை வந்து என் ஃபேஸில் அப்ளை பண்ணி உங்கள்ட்ட ரிசல்ட்டையும் நான் காட்ட போகிறேன். வாங்க எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ நம்ம ஃபேஸில் இருக்க டேனை வந்து உடனே ரிமூவ் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம பாவக்காய் ஆல்ரெடி எடுத்துருந்தோம் இல்லையா, அந்த பாவக்காவை நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அப்படியே. இது எதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ பண்ண போகிறது என்னன்னு பாருங்கள். நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேக்கு, அந்த பேக்கில் இதை வந்து நம்ம இந்த மாதிரி தொட்டுக்கலாம். கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃபேஸில் இருக்க டேனெல்லாம் நல்லாவே ரிமூவ் ஆகிடும். தொட்டுட்டு நல்லா இதை வச்சு இந்த மாதிரி ஜென்டிலாக மசாஜ் கொடுங்க. கண்டிப்பாக பேக் நீங்கள் தொட்டுக்கணும். தொட்டுட்டு இந்த மாதிரி பண்ணுங்கள். வேறு எதுவுமே நீங்கள் பண்ண வேணாம். இந்த மாதிரி பண்ணால் போதும். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னா, நான் நிறைய பேர்த்திட்ட சொல்லியிருந்தேன் ஐப்ரோ எனக்கு நல்லா திக்காக வளர ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணேன் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக கமெண்ட்டில் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அவங்களுக்கு நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, நான் ஒரு வீடியோவாக போடலான்னு இருக்கேன். என்ன மெடிசன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. கண்டிப்பாக உங்களுக்காக நான் என்ன மெடிசன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத வீடியோவாக போட போகிறேன். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ரிப்ளை கொடுக்கலான்னு நினைக்க வேண்டாம். நான் வீடியோவை அப்லோட் பண்ண போகிறேன். கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள். பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் ஐப்ரோஸ் பண்ணலையோ அவங்க ட்ரை பண்ண கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா ரிப்ளை பண்ணணும்னு நினச்சிருவீங்களா, அதுக்காக நான் முன்னாடியே சொல்லிட்டேன். என் ஃபேஸ் வந்து ஆல்ரெடி ரொம்ப டேன் ஆகிடுச்சு. இன்றைக்கெலாம் வெளியில் போயிட்டு வந்ததுனால நல்லா இந்த மாதிரி ஜென்டலாக பண்ணிக்கோங்க. பிம்பிள்ஸ் இருந்தால் கூட தாராளமாக நீங்கள் பாவக்காய் வச்சு இந்த மாதிரி பண்ணலாம். உங்களுடைய ஆயிலை நல்லா வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஃபேஸை நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். ஈவன் டோனுக்கு மாற்றி கொடுக்கும். இப்போ நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள் எல்லாமே நம்ம ஸ்கின் டோனை நல்லா வந்து சுருக்கங்களை நீக்கி நல்லா பிரைட்டன் பண்ணி தரதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் எல்லாமே. நல்லா இந்த மாதிரி ஜென்டலாக பண்ணிக்கோங்க. நம்ம பண்ணிட்டோம், போதும். அப்படியே விட்டுருங்க. இதை வந்து துடைக்கணுன்ற அவசியம் இல்லை, வாஷ் பண்ண வேண்டாம். இப்போ இதுக்கு மேலேயே நம்ம இந்த பேக்கை வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ திக்காக இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம நல்லா ஜென்டலாக மசாஜ் கொடுத்துட்டோம். ரொம்ப நேரம்லாம் இதுக்காக வெயிட் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. நீங்கள் இதை வந்து வாரத்துக்கு 2 முறை பண்ணாலே உங்கள் ஃபேஸ் வந்து செம்மையாக மாறிடும். உங்கள் பிம்பிள்ஸ் எல்லாமே போயிடுங்க. பிம்பிள்ஸ்ன்ற வேலைக்கே இருக்காது. அந்த அளவுக்கு சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். நல்லா அப்ளை பண்ணியாச்சு. உங்களுக்கு இதில் வந்து நம்ம வெந்தயம் சேர்த்துருக்கிறனால ஸ்கின்னை நல்லா டைட்டன் பண்ணி கொடுக்கும். இழுத்து பிடிக்கும். அதனால் இதை நினைக்க வேண்டாம். கொஞ்சம் நேரம் 10 நிமிஷம் மட்டும் விட்டுட்டு நீங்கள் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். நான் உங்கள்கிட்ட 10 நிமிஷம் விட்டதுக்கு அப்புறமேட்டு எப்படி வாஷ் பண்ணுறேன் அப்படின்றத காட்டுறேன் உங்கள்கிட்ட. பாருங்கள், நிறையெல்லாம் நான் எடுத்து அப்படியே ஃபுல்லாக அப்ளைலாம் பண்ணல. லைட்டாக மைல்டாக இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்ருக்கேன். இப்போ ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. ஒரு 10 நிமிஷம் மட்டும் விட்டுட்டு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஃபேஸ் பாருங்கள் நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு.
நான் இந்த மாதிரி கையில் வச்சு உருட்டி உருட்டி விட்டுக்கிறேன் பாருங்கள், எல்லாமே உதிர்ந்துடும். அப்படியே நம்ம முகத்தில் இருக்க குட்டி குட்டி பூனை முடி கூட வந்துடும். அதேமாதிரி நிறைய பேர் தைராய்டுக்கு என்னக்கா டேப்லெட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதையும் நான் சேர்த்தே ஒரே வீடியோவில் போடலான்னு இருக்கேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோ வரும், வெயிட் பண்ணுங்கள். அது வரைக்கும் போட்டுருவேன், கண்டிப்பாக போடுவேன். நான் என்ன ஐப்ரோக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு 2 மருந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு எது ஆப்டா இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் பாருங்கள், ஃபேஸ் வந்து எல்லாமே வந்துருச்சு. நான் ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஃபேஸை நல்லா நான் வாஷ் பண்ணிட்டேன். கண்டிப்பாக நம்பவே மாட்டீங்க, எப்படி இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ ப்ரைட்டாக மாற்றிருக்குங்க. கை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நான் தூரமாக கூட இருந்து காட்டுறேன். நிறைய பேர் என்னென்னா லைட்டு போட்டிருக்கீங்க, பேக்ரவுண்டில் லைட் இருக்குது, ஆஃப் பண்ணுங்க, அதை ஆன் பண்ணுறீங்க அப்படின்லாம் சொல்கிறீங்க. எதுவுமே பண்ணலை. நான் பாருங்கள் ஒரே ஷாட்டில் தான் எடுத்திருக்கேன் இந்த வீடியோவை. எந்த ஒரு பொய்யும் இல்லைங்க, உண்மையான பதிவாக தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். நம்புங்க, எவ்வளோ சூப்பராக என் ஃபேஸ் சேஞ்ச் ஆகிருக்கு. எனக்கு அந்த சந்தோஷத்தில் வேறு எதுவுமே பேச வரல. செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்கள் பார்த்த என்னுடைய ஃபேஸுக்கும் இப்போ பார்க்குற என்னுடைய ஃபேஸுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு பாருங்கள். நான் எதுவுமே பண்ணலங்க, எவ்வளோ சூப்பராக சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்களேன். என் கை எப்படி இருக்கு, என் ஃபேஸ் எப்படி இருக்கு. எந்த லைட்டுமே ஒரே ஒரு லைட் மட்டும் தான் டியூப் லைட் மாத்திரம், வேறு எதுவுமே கிடையாதுங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. செம்ம சூப்பராக இருக்குல்ல. நான் இந்த கலர்லாம் கிடையாதுங்க. நான் வந்து மாநிறம் தான், நான் வெள்ளையாலாம் கிடையாது, மாநிறம் தான். ஆனால் எந்த அளவுக்கு என் ஃபேஸ் வந்து ப்ரைட்டாக இருக்குது. அப்போ எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸில் இருக்க பிம்பிள்ஸ், டேன், அதேமாதிரி ஸ்கின் வந்து நல்லா டைட்டன் பண்ணி கொடுக்கும். என்ன நீங்கள் வயசானாலும் பார்க்கறதுக்கு இளமையாகவே இருப்பீங்க. நமக்கு அது ரொம்ப முக்கியம் இல்லையா? 60 வயசு, 30 வயசு, 40 வயசு ஆனாலும் நம்ம ஸ்கின் வந்து நல்லா டைட்டன் பண்ணி நல்லா பார்க்குறதுக்கு க்ளோவாக இருந்தால் சூப்பராக இருக்கும்ல. நம்ம எப்பயுமே அப்படியே இருக்கலாம். அப்படியே இருக்க முடியாது, இருந்தாலும் ஓரளவுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம் இல்லையா? கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணிக்கணும். எல்லாருமே அப்படி தான். ஆமாம், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், சூப்பராக இருக்குது. என் ஃபேஸ் நல்லா பிரைட்டன் ஆகிருக்கு. எவ்வளோ ஒரு சாஃப்டாக ஸ்மூத்தாக பார்க்குறதுக்கு செம்மையாக க்ளோவாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து. நரைச்ச முடியலாம் தெரியுதுன்னு நினைக்காதீங்க, ஏன்னா அது வரதான் செய்யும். அது வரும், போகாது, வரும். செம்ம சூப்பராக ஃபேஸ் வந்து நல்லா ப்ரைட்டாக இருக்குது. முடியெல்லாம் நரைச்சா என்னங்க, நம்ம ஃபேஸை வந்து சூப்பராக வச்சுக்கிட்டாலே நமக்கு வயசான மாதிரியே தெரியாது, வயசான ஃபீல் வராது. அதனால் எப்பயுமே நம்ம ஃபேஸ் வந்து நல்லா வச்சுக்கணும், ஸ்கின்னை நல்லா வச்சுக்கணும், நல்லா மெயின்டைன் பண்ணிக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். எப்படி இருக்குன்னு பாருங்கள், கமெண்ட்டில் நீங்களே சொல்லுங்கள். ஃபேஸ் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா ப்ரைட்டாக மாறிட்டுருக்கா, க்ளோவாக இருக்கா அப்படின்ட்டு. டேனெல்லாம் நல்லாவே ரிமூவ் பண்ணியிருக்கா. உங்களுக்கு ஆயில் நல்லா வந்து கண்ட்ரோல் பண்ணணும். ஃபேஸ் வந்து பார்க்குறவங்கள பளிச்சுன்னு இருக்கும். இப்போ அப்படி தானே இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சா என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பாக ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க மக்களே, மறந்துடாமல் ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க எனக்காக. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்டாக என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சி பாய். நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோ பார்க்கலாம்.